ஹைஸ் டிஸ்னியோட D23 டெஸ்டினேஷன் ஈவெண்ட்ல நிறைய டிஸ்னியோட ப்ராஜெக்ட்ஸ்க்கான அப்டேட்ஸ் கொடுத்திருந்தாங்க. அது எல்லாமே அனிமேட்டட் ப்ராஜெக்ட்ஸோட அப்டேட்ஸ் தான். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே செட்ல இருந்து ஒரு செட் வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் ஒரு சில அப்டேட்ஸ் சேர்த்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. சரி வாங்க அது என்னன்றதை வீடியோல பாத்துருவோம். நிறைய பேர் டூம்ஸ்டே படத்துக்கான செகண்ட் காஸ்ட் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க எதிர்பார்த்தாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் லுக் ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் கொடுப்பாங்க எதிர்பார்த்தாங்க. அந்த அளவுக்கு அவங்க எதையும் கொடுக்கல. செட்ல இருந்து ரூசோ பிரஸ் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பிளஸ் ஒரு டீசர் கட் ரிவீல் பண்ணிருக்காங்க. இதுக்கான ஆடியோ எல்லாம் தான் கிடைச்சிருக்கே தவிர்த்து ஃபுட்டேஜ் பெருசா எதுவும் நம்மளுக்கு கிடைக்கல. அந்த ஆடியோமே இங்க நம்ம யூஸ் பண்ண முடியாது. காப்பிரைட்ஸ் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரூசோ பிரதர்ஸோட அந்த ஒரு செட் வீடியோ சைடு வந்தோம்னா லண்டன்ல டூம்ஸ்டே செட்ல தான் இந்த வீடியோ போய் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. ரூசோ பிரதர்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இதுவரை ரூசோ பிரதர்ஸ் பண்ண ப்ராஜெக்ட்ல மிகப்பெரிய ப்ராஜெக்ட் இதுதான். டூம்ஸ்டேவும் சீக்ரெட் வார்ஸும் தான். இவங்க கடைசியா பண்ண மிகப்பெரிய படங்களா இன்ஃபினிட்டி வார் அண்ட் எண்ட் கேம் தான். அவெஞ்சர்ஸ் 1 அண்ட் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் காட்டிலும் இன்ஃபினிட்டி வார் அண்ட் எண்ட் கேம் மிகப்பெரிய படங்களா இருந்துச்சு. இப்போ இன்ஃபினிட்டி வார் எண்ட் கேம் காட்டிலும் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ் மிகப்பெரிய படங்களா இருக்க போகுது. அதுல ரூசோ பிரதர்ஸ் உங்களுக்கான வேர்ல்டு கிரேட்டஸ்ட் ஃபேண்டசி ஸ்டோரியா இருக்க போகுதுன்னு சொல்லிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஹீரோஸ் எல்லாரையும் திருப்பி எடுத்துட்டு வரோம். ஒன் ஆஃப் த எர்த் கிரேட்டஸ்ட் த்ரெட் இந்த MCU டாக்டர் டூமை ஃபேஸ் பண்ண போறாங்க. இது எல்லாத்தையுமே ரூசோ பிரதர்ஸ் பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஆண்ட்மேன் ஆக்டர் பால் ரட் அந்த வீடியோக்குள்ள ஜம்ப் பண்ணி கேமராவை தட்டி விட்டு வீடியோ கொலாப்ஸ் பண்ணி டோட்டலா அந்த வீடியோ முடிச்சு விட்டுறாரு. அப்படிதான் சொல்லிருக்காங்க. இந்த D23 ஈவென்ட் அட்டெண்ட் பண்ணவங்க மட்டும்தான் அதை பார்த்திருப்பாங்க. நம்மளுக்கு ஒன்லி ஆடியோ மட்டும் தான் கிடைச்சிருக்கு. என்டையரா நம்மளுக்கு அப்டேட் வர இந்த ஒரு பிக் தான் கிடைச்சது. இப்போதைக்கு டூம்ஸ்டேல ஆண்ட்மேனுக்கான போர்ஷன் ஷூட் பண்ணப்பட்டு இருக்கு. அது இங்க பால் ரட் இருக்கிறத வச்சு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஆண்ட்மேனுக்கு இந்த படத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கா லைக் என் கேம் மாதிரி சொல்றாங்க. டேனியல் ஆர்பி கிட்ட இருந்து வந்து அப்டேட் தான் இது. சொல்லப்போனா ஆண்ட்மேன் இல்லனா என் கேம் அண்ட் டைம் ஹேஸ்ட் நடந்திருக்காது. என்னதான் டோனி ஸ்டார்க் டைம் டிராவலர் இருக்கிற பிரச்சனை சரி பண்ணி அவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வந்தாலும் வெத அந்த இடத்துல ஆண்ட்மேன் போட்டது. மனுஷன் பதிக்கு பிரேம் கேங்க டிஃபீட் பண்ணிருக்காரு. என்ன மாதிரியான ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த படத்துல கொடுக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பெட்ரோ பாஸ்கல் கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்துக்கான ஷூட்டிங்ன்றதும் வார்ப் ஆயிட்டுன்ற மாதிரியும் அப்டேட் கிடைச்சிருக்கு. உண்மைன்றது தெரியல. அபிஷியல் அப்டேட் கிடையாது. உண்மைன்றது தெரியல. அடுத்து இந்த ஈவெண்ட்ல ஒரு ட்ரைலருமே பிளே பண்ணிருக்காங்க. அது பக்கம் வந்தோம்னா இன்னும் டூம்ஸ்டேட எந்த ஒரு புது ஃபுட்டேஜ் அவங்க ரிவீல் பண்ணல. எலினா பெல்லவா, சைக்ளாப்ஸ், ப்ரொஃபசர் எக்ஸ், ரீட் ரிச்சர்ட்ஸ், லோக்கி, எலினா பெல்லவா இவங்க எல்லாரும் பேசுற டயலாக்ஸ் பழைய ஃபுட்டேஜ் டீசர் கட்டா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது வேற ஒண்ணும் இல்ல. அதோட சேர்த்து டூம்ஸ்டேயோட லோகோவை கிரீன் எஃபெக்ட்ல காமிச்சிருக்காங்க. இது நிறைய பேர் புது லோகோ நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து டூம்ஸ்டேயோட காஸ்ட் லிஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்ப மார்வல் மாத்திருக்க அதே லோகோ தான். இதுல எதுவும் புதுசாலாம் இல்ல. ஆக்சுவலி கேங் டைனஸ்டி டூம்ஸ்டே சேஞ்ச் ஆகிற சமயத்துல அப்போ ஒரு லோகோ கொடுத்திருந்தாங்க. அதுல இருந்து இது புது லோகோ. இப்போ இது பழைய லோகோ தான். ஓரளவே அவங்க கொடுத்த அப்படின்றது இதுதான். மற்றபடி இப்போதைக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்கனால எதையுமே அவங்க ரிவீல் பண்ணல. அதுல இப்போதைக்கு ரீசெண்டா எல்லாரும் நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. டூம்ஸ்டே செட்ல 2 பெரிய ஸ்டார்ஸ் இடையில சண்டைன்னு. அது யாருக்கும் சண்டை எனக்கு தெரியல. நிறைய பேர் RDJ vs ரயன் ரெனால்ட்ஸ் இல்ல RDJ vs பெட்ரோ பாஸ்கல்னு சொல்றாங்க. யாருக்கும் சண்டைன்னு தெரியல. முதல்ல இது உண்மையானே நம்மளுக்கு தெரியல. அது கை கலப்பு வரையும் போன மாதிரிலாம் சொல்றாங்க. இது மோஸ்டா எல்லா எபிசோடுமே கவர் பண்ணிருக்காங்க. இதை நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. இன்னொன்னு என்னன்னா இவங்களோட பிரச்சனைல படத்துல எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது. மாலுக்கு நெக்ஸ்ட் இயர்ல வரப்போற மிகப்பெரிய படம் இது. அப்ப பிராண்ட் நியூ டேன்னு சொன்னீங்கன்னா அது என்ன இருந்தாலும் சோனி படம் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணிட்டு டூம்ஸ்டே ஒரு தரமான படமா மால் குக் பண்ணணும். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் எங்கேயோ இருக்கு. அவெஞ்சர்ஸ்ன்ற பிராண்டா மால் ஏனதான் ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா தான் அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. எனக்கு கண்டிப்பா அது நல்ல படமா வரும்னு நினைக்கிறேன். நான் நம்புறேன். இந்த இடத்துல பிராண்ட் நியூ டே தெரிஞ்சோ தெரியாமலோ டூம்ஸ்டேக்கு ஒரு ஹெல்ப் பண்ணதான் போகுது. மாலோட ஃபெயிலியர் படங்களை பார்த்துட்டு தியேட்டருக்கு வராத ஆடியன்ஸ் கண்டிப்பா பிராண்ட் நியூ டே பார்க்க வருவாங்க. பிராண்ட் நியூ டே கண்டிப்பா அவங்க டூம்ஸ்டே படத்துக்கு தள்ளும். இது கண்டிப்பா டூம்ஸ்டேக்கு நடக்கும். ப்ரீவியஸா வந்த தண்டர்போல்ட்ஸ் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் ஃபோருக்கு இது நடக்காம போனதுனாலதான் மாலுக்குன்னு இருக்கிற அந்த பெஞ்ச்மார்க் பாக்ஸ் ஆபீஸ் அதை டச் பண்ணல. பூரான பெர்ஃபார்மன்ஸ் பாக்ஸ் ஆபீஸ்ல நடந்திருக்கு. இது டூம்ஸ்டேக்கு நடக்க பாசிபிலிட்டி இல்ல. அவெஞ்சர்ஸ்ன்ற அந்த பிராண்டை வச்சு ஈஸியா ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வந்துருவாங்க. உங்க படம் தரமா இருந்ததுன்னா ஆடியன்ஸ் கொண்டாடி தீர்த்துருவாங்க படத்தை. வெயிட் பண்ணுவோம். படம் வர இன்னும் 1 வருஷம் இருக்கு. மாலும் பொறுமையா தரமான ஒரு படத்தை குக் பண்ணட்டும். ஓவரால் டூம்ஸ்டே சைடுல இருக்க எல்லா அப்டேட்டையும் கவர் பண்ணிட்டு இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய் கைஸ்.